நம்மளுடைய நண்பர்கள் கூறிய ஒரு திருத்தலம்தான் குரங்கணில் முட்டம். இந்த திருத்தலத்தை பற்றி சொன்ன உடனே மிகவும் ஆச்சரியமாகவும் பிரமிப்பூட்டும் வகையிலும் இருந்தது. நாமளும் நம்மளுடைய குழுவை சேர்ந்த நம்மளது ஆன்மீக நண்பர்களும் நாம் அந்த குரங்கணில் முட்டம் வாலீஸ்வரர் திருக்கோவில், இந்த கோவிலை நோக்கி நாங்கள் பயணித்தோம். இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சிவஸ்தலம் அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து பயணம் செய்யும் போது பாலாற்றை கடந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் தூசி என்ற கிராமம் வரும். அங்கிருந்து பிரியும் குரங்கணில் முட்டம் பாதையில் 2 கிலோமீட்டர் சென்றால் கிராமத்தின் எல்லையில் பாலாற்றின் கரைக்கு அருகில் ஆலயம் அமைந்துள்ளது. இதனோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்தி தலம். இங்கு வேண்டிக்கொள்ள முக்தி நிச்சயம் என்கிறார்கள். இங்கு வாலீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். சிவ பக்தனான வாலி குரங்கு வடிவில் இங்கு சிவனை பூஜை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, யமதர்மன் காக்கை வடிவில் இந்த சிவனை பூஜித்துள்ளார். பூஜித்து சுவாப விமோச்சனமும் பெற்றுள்ளார். அத்தோடு இந்திரன் அணில் வடிவில் இந்த கோவிலில் பூஜித்து சாப விமோச்சனம் பெற்றுள்ளார். வாருங்கள், நம் இன்றைய ஆலய தரிசனத்தை இந்த ஆலய தரிசனத்தில் இப்பேற்பட்ட சிறப்புமிக்க ஒரு ஆலயத்தை தரிசிப்போம். இங்கு வாலீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். வாலி குரங்கு உருவிலும், இந்திரன் அணில் உருவிலும், யமன் காகம் முட்டம் உருவிலும் இத்தலத்தில் இறைவனை தனித்தனியே வழிபட்டு தங்களது சாப நிவர்த்தியடைய பெற்றதால் இத்தலம் குரங்கணில் முட்டம் என்ற பெயர் பெற்றது. குரங்கு வடிவில் வந்த வாலி சிவனை வணங்கிய போது அவருக்கு பூஜை செய்வதற்கு கையால் மலர்களை பறிக்காமல் மரத்தை உலுக்கி பூஜித்தாராம். பறிக்காத மலர்களால் பூஜிக்கப்பட்டவர் என்ற பெயரும் உண்டு. இவருக்கு விசேஷமாக கரும்புச்சாறு அபிஷேகம் செய்கிறார்கள். இவ்வாறு செய்வதால் என்றும் இனிமையான வாழ்க்கை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இவரை 5 அறிவு கொண்ட பறவைகள் மற்றும் விலங்கு வழிபட்டு மீண்டும் 6 அறிவு கொண்டவர்களாக மாறினார். எனவே இங்கு வேண்டிக் கொள்ள பாவ விமோச்சனம் அடைவார்கள். மார்கண்டேயன் சிவ யாத்திரை மேற்கொண்டார். அவருக்கு 16 வயதின் போது
யமதர்மன் அவரை பிடிக்க வந்தார். அவரிடம் இருந்து தப்பிக்கச் சென்ற மார்கண்டேயர் சிவனை கட்டி பிடித்து கொண்டார். அப்பொழுது யமன் மார்கண்டேயர் மீது பாசக்கயிறை வீசவே அக்கயிறு தவறுதலாக சிவன் மீது விழுந்து சிவன் அவரது பதவியை பறித்தார். தன் பதவி இழந்த யமதர்மன் சிவனை வணங்கி அவரிடம் மன்னிப்பு பூலோகத்தில் குறிப்பிட்ட காலத்தில் தன் தரிசனம் கிடைக்க பெற்று இழந்த பதவி மீண்டும் கிடைக்கப் பெறும் என்று கூறினார். அதன்படி பூலோகம் வந்த யமன் முட்டம் காகம் முடிவில் பல தலங்களுக்கு யாத்திரை சென்று சிவனை வணங்கி வந்தார். கௌதம முனிவரின் சாபம் பெற்ற இந்திரன் தன் தவறை மன்னிக்கும்படி சிவனிடம் வேண்டினார். சிவன் அவரிடம் தகுந்த காலத்தில் பூலோகத்தில் தன் சாப விமோச்சனம் தருவதாகவும் அதுவரையில் பூமியில் சிவ யாத்திரை மேற்கொள்ளும்படியும் கூறினார். இந்திரன் அணில் வடிவில் பூலோகம் வந்தார். இவ்விருவரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒன்றாக இத்தலத்திற்கு வந்து சேர்ந்தனர். அப்போது சிவ பக்தனான வாலி குரங்கு வடிவத்தில் வந்து இங்கு சிவனை வழிபட்டார். இதனை கண்ட யமன் இந்திரன் இருவரும் வாலியுடன் சேர்ந்து சிவனை வணங்கினார்கள். சுற்றி 3 பக்கம் குளம், ஒரே குளம் 3 பக்கம் இருக்கும். அப்படி காக்கா தன்னுடைய அழகால யமன் காக்காவை வந்து தன்னுடைய அழகால அப்படி கீறி உண்டாக்குறதாக காக்கை தீர்த்தம். தலைவருச்சு இழந்த மரம் இது சுமார் வந்து சம்பந்தம் 7ஆம் நூற்றாண்டு. அவர் 1400 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்காரு. அதனால கோயில் அதுக்கு முன்னே இருந்திருக்கு. இன்னும் பெருசாக இருந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 1985 தான் இது முதல் கும்பாபிஷேகம். ரொம்ப டேமேஜாக இருந்தது. அப்போ இருந்தவங்களாம் அதை ரெடி பண்ணி இதெல்லாம் ரொம்ப உள்ளெல்லாம் போக முடியாது. அப்படி தான் இருந்தது. இதெல்லாம் நம்பரை போட்டு முதல்ல எப்படி அதே இருக்கிற மாதிரி கட்டுற மாதிரி அதில் முதல்ல நம்பர் சிதலம் அடைஞ்சதை அப்படியே புதுப்பிச்சு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஒரு கால பொது கட்டுற சம்பளம் தான் இருக்குது. இது நாங்கள் முன்னோர்கள் செய்தது அப்படியே பூஜை அப்படியே பண்ணிட்டு வரோம். 96 ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போது 25 வருஷம் இப்போ 2 கும்பாபிஷேகம் நடந்திருக்கும். இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னே அப்படியே இப்போ தான் அறநிலையத்துறை ரொம்ப கட்டுப்பாடு பழமையான கோவில்ன்றதுனால மீட்டிங் போட்டு இப்போ தான் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க திருப்பணி செய்யறதுக்கு, அப்புறம் கும்பாபிஷேகம் செய்யறதுக்கு. அதுக்கு எஸ்டிமேட் போட்டு அவங்க முறையாக பர்மிஷன் போட்ட பிறகு தான் நம்ம அப்போ வந்து இப்போ 7ஆம் நூற்றாண்டு கணக்கெட்டுமா 1400 ஆண்டு பழமையாக இருந்தாலும் கூட அப்போ பாடல் பெற்ற ஸ்தலம்ன்றதுனால மேற்கு பார்த்த சிவன். சிவன் இம்மூவருக்கும் காட்சி தந்ததோடு யமன் இந்திரன் இருவருக்கும் சாப விமோச்சனம் கொடுத்தார். பின் அவர்களது வேண்டுதலுக்காக இவ்விடத்தில் சுயம்பாக எழுந்தருளினார். தலமும் குரங்கடில் முட்டம் என்றானது. பிரகாரத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், காசி விஸ்வநாதர், பைரவர், சூரியன், நவகிரக, துர்க்கை, சப்த கன்னிகள், 4 ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன. சித்திரை மாதத்தில் குறிப்பிட்ட சில நாட்களில் சுவாமி மீது குறிப்பிட்ட நாட்களில் சூரிய ஒளி விழுவது என்பது மற்றும் ஒரு சிறப்பு. கோவில் முன்மண்டப சுவர்களில் இம்மூவரும் வழிபட்ட சிற்பங்கள் இருக்கின்றது. இங்குள்ள அம்பாள் பெயர் இறையார் வளையம்மை. சன்னதியில் தெற்கு நோக்கியபடி இருக்கிறார். வாலி, இந்திரன், யமன் ஆகியோர் சிவனை வணங்கும் முன் அம்பாளை வணங்கினார்களாம். அவர்களுக்கு அருள் செய்தபடி சிவனிடம் அம்பாள் பரிந்துரை செய்தார். எனவே அம்பாளுக்கு இப்பெயர் வந்தது. அதாவது தன்னை வணங்குபவர்களுக்கு வளைந்து கொடுத்து செல்பவர் என்ற பொருளில் இப்பெயர் அழைக்கப்பட்டன. சம்பந்தர் தனது பதிப்பக்கத்தில் அம்பாளை குறித்து பாடியிருக்கிறார். இவர் கைகளில் வளையல் அணிந்து மகிழ்ந்த முகத்துடன் காட்சி தருவது சிறப்பு. திருமணமான பெண்களும் கர்ப்பிணிகளும் அம்பாளுக்கு வளையல் போட்டு பின் அதனை அணிந்து கொள்கிறார்கள்.
இவ்வாறு செய்வதால் விரைவில் புத்திர பாக்கியமும் சுகப்பிரசவமும் ஆகும் என நம்புகின்றனர். சிவனை வழிபடும் முன் காக வடிவில் இருந்த யமதர்மன் தன் அழகால் நிலத்தை கீறி தீர்த்தம் உண்டாக்கினார். பின் அதில் மூவரும் நீராடி சிவனை வணங்கினர். இந்த தீர்த்தம் பிறை சந்திர வடிவில் கோயிலின் 3 புறங்களிலும் சூழ்ந்திருக்க நடுவில் சிறிய பாறையின் மீது சிவன் வீற்றிருக்கிறார். இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் முக்தி தலம். திருஞான சம்பந்தர் தனது பக்கத்தில் இத்தலத்தை குரங்கணி முட்டம் என்றும் பரவா வகை வீடு, முக்தி கிடைக்கும் தலம் என்றும் சொல்லி பதிகம் பாடியுள்ளார். எனவே இங்கு வேண்டிக் கொள்ள முக்தி நிச்சயம் என்கிறார்கள். இக்கோயிலுக்கு வடக்கே சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் குடைவரை கோவில் ஒன்று உள்ளது. இவரை 5 அறிவு கொண்ட பறவைகள் மற்றும் விலங்கு வழிபட்டு மீண்டும் 6 அறிவு கொண்டவர்களாக மாறுகின்றனர். எனவே இங்கு வேண்டிக் கொள்ள பாவ விமோசனம், ஞானம், அறிவுத்திறனும் வளரும் என்கிறார்கள். வாலி குரங்கு உருவிலும், இந்திரன் அணில் உருவிலும், யமன் காகம் முட்டம் உருவிலும் இத்தலத்தில் இறைவனை தனித்தனியே வழிபட்டு தங்களது சாப விமோசனங்களை நிவர்த்தியடைய பெற்றார்கள். சிவபெருமானை வழிபடும் நந்தி தேவர் கோவிலின் முன்பாக வீற்றிருக்கிறார். காகம் தன் அழகால் கீறி உருவாக்கிய குளம் காக்கை தீர்த்தம். சிவபெருமானை வழிபட்ட காக்கை உருவில் உள்ள யமன் உருவாக்கிய முக்கோண வடிவ குளம் கோவிலின் 3 புறங்களிலும் சூழ்ந்திருக்கிறது.
மிகவும் கலை நயத்துடன் உருவாக்கப்பட்ட சிற்பங்கள். இயற்கை சூழலில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான சிவ ஆலயம். வாலீஸ்வர பகவானை தரிசித்த மகிழ்ச்சியோடு இங்கிருந்து சிவபக்தர்களோடு புறப்பட்டோம் பஞ்ச பாண்டவர்கள் குகையை நோக்கி. வாருங்கள், பஞ்ச பாண்டவர் குகைகளை காணலாம். எத்தனையோ சிவ ஆலயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆனால் இது போன்ற ஒரு அற்புதமான சிவ ஆலயத்தை நீங்கள் இதுவரை கண்டிருக்க முடியாது. இது போன்ற அற்புதமான ஒரு சிவ ஆலயத்தில் நீங்களும் வணங்கி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்க வளமுடன். பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த இடம். மற்றும் ஒரு வீடியோ தொகுப்பில் பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த இந்த இடத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஒற்றைக்கல்லை குடைந்து பல தூண்களை அதற்குள் உருவாக்கி துவார பாலகர்களின் சிற்பங்களை செதுக்கி மிகவும் கலை நயத்தோடு அற்புதமான வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த குகை. இன்றும் கம்பீரமாக பழமை மாறாமல் கம்பீர தோற்றத்துடன் நிற்கும் ஒரு அற்புதமான குகை. மிகவும் பழமை வாய்ந்த கல்வெட்டுக்கள்.
ஒரே ஒரு நிமிஷம் சாமி ஓடியாந்துடுறேன். இந்த ஒரே ஒரு நிமிஷம் டிவி நேயர்கள் அனைவரும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.